ஊடகவியலாளருமான ஃபெலிக்ஸ் சார் அவர்களுடைய வீட்டில் ஏதோ பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு சோதனை பண்ணாங்க. அவங்க பாட்டுக்கு உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ எங்களுக்கு தெரியாமல் எப்படி பாம்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொல்லிட்டு ஏதோ பாம்புக்கு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து அங்கே சோதனை பண்ணாங்க. இதுவும் அல்வா அதிகாரியின் வேலையோ என்ற சந்தேகம்தான் எழுகிறது. என்னென்னா, யார் யார் வீட்டுக்கெல்லாம் இந்த வெடிகுண்டு சோதனை என்று நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? யார் யாரெல்லாம் விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளில் இந்த வெடிகுண்டு இருக்கிறது என்று மிரட்டல் வந்திருப்பதாக சொல்கிறார். ஃபெலிக்ஸ் வீடு, ஆபீஸு, நடிகை த்ரிஷா, இது போன்ற நபர்கள் வீடுகளில் தான் இந்த வெடிகுண்டுன்ட்டு சோதனைலாம் செய்தார்கள் என்று தகவல் வந்தது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து எஃப்ஐஆர் இல்லாமல் சோதனை பண்ண முடியாது. நீங்கள் ஒரு குற்றவாளியாக இருக்க வேண்டும். குற்றவாளியாக இல்லை என்றால் காவல்துறை சோதனை நடத்த முடியாது. வெடிகுண்டு இருக்குன்னு சொன்னால் சோதனை பண்ணலாம்ல. நீங்கள் வெளில இருங்க சார், நாய் வந்துருக்குது, நான் எல்லா இடத்துக்கும் போகணும் என்று சொல்லலாம் அல்லவா? நீங்கள் உங்களை வெளியில் தான் வச்சுருப்பாங்க சோதனை பண்ணும்போது. உள்ள பக்கிங் டிவைஸ், ஒட்டு கேட்குற கருவி வச்சுட்டு போகலாம்ல 4 முக்கியமான இடத்துல. ஸோ அந்த திரு ஃபெலிக்ஸ் மற்றும் த்ரிஷா அவர்களோடு சேர்த்து